Hello friends, welcome to Things New Tamil channel. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான தோசை தான் பார்க்க போறோம். ஓட்ஸ் தோசை தான், பட் அதில் எப்படி வந்து கோதுமை மாவு கலந்து பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்தில் நீங்கள் மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஓட்ஸ் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 4 டீஸ்பூன் ஓட்ஸுக்கு ஒரு 5 டீஸ்பூன் கிட்ட நீங்கள் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் மாவு பொருட்கள் இதில் இவ்வளோ தான். ஸோ வந்து இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இதில் ஓட்ஸ் இருக்கே அதனால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி நீங்கள் வந்து இப்படி முழுசாக ஓட்ஸை போட்டாலும் அது நம்ம கரைக்கும் போது ஓரளவு வந்து மாவோட மிங்கிள் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தோசை மாவு மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஓட்ஸ் மட்டும் தனியாக தெரியாது. ஸோ அதை நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஓட்ஸ் தோசை போட்டிருக்கேன். அதில் நான் வந்து ஓட்ஸை வந்து வறுத்து அரைச்சிருப்பேன். பட் இதில் வந்து ஓட்ஸை வறுக்கலாம் இல்லை, அப்படியே வந்து நார்மலான அப்படியே ஓட்ஸ் தான் இதில் போட்டிருக்கேன். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கு கலந்து விட்டால் போதும். இந்த கலந்த மாவை அப்படியே நீங்கள் தோசைக்கல்லில் உங்களுக்கு தேவையான மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றி தோசை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். ஆக்சுவலி இதிலே நீங்கள் வந்து முட்டை தோசை என்ன மாதிரி வேணாலும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். வெறும் தோசை மட்டும் கிடையாது, இதிலே நான் முட்டை தோசையும் தான் ஊற்ற போகிறேன். வாங்க, நம்மளுக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல்லை நம்மளுக்கு தேவையான அளவு சைஸில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா சின்ன சைஸில் ஊற்றி பாருங்கள். தோசை கரெக்டாக வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலான எப்போவும் ஊற்றுற சைஸில் ஊற்றுங்க. இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொத்தமல்லி இது மேலே வச்சுருக்கேன். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம், முட்டை ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் கேரட் கூட நீங்கள் வந்து சின்ன சின்னதாக துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான், இது எப்படி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது ஓட்ஸ் தோசை நல்லாவே இருக்காது அப்படின்னா கிடையாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓட்ஸை எப்படிடா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசையாக பண்ணி சாப்பிட்லாம். அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக ஓட்ஸை பாலில் கலந்து அப்படியே சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி தோசை உப்புமா அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ வந்து நான் அதில் ஆனியன் தோசை பண்ணிட்டேன். இதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து முட்டை தோசை பண்ண போகிறேன். முட்டை தோசைக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் பெரிய தோசையாக ஊற்றுறேன். ஏன்னா வந்து சின்னதாக ஊற்றணும் அப்படின்னா முட்டை தோசைக்கு நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் பெரிய தோசையாக ஊற்றிட்டு அதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் நீங்கள் வந்து ஆனியன் பெப்பர் உங்களுக்கு சால்ட்டு கொஞ்சம் தேவைப்பட்டால் சால்ட் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் முட்டை தோசை ஊற்றுற மாதிரி தான், எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம நார்மலாக வந்து மாவு புளிக்க வச்சு சுடுற தோசைக்கும் இந்த தோசைக்கும் எந்த வித்தியாசமுமே கிடையாது. டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதில் நீங்கள் வந்து ஆனியன் அப்புறம் வந்து மிளகுத்தூள் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து தோசை நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே மாவு தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லை ஓட்ஸை எப்படிடா நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தோசையாக பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து மிளகுத்தூள். ஸோ மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் தான். உங்களுக்கு என்ன சட்னி வேணால் வச்சு சாப்பிட்லாம். நான் ஒரு 4 சட்னி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.